உன் மேல பழிய போடணும்னு எங்களுக்கு என்ன வேண்டுதலா? கிடைச்ச ஆதாரம்லாம் உனக்கு எதிராக தானே இருக்கு. அவங்கள கொல்றதுக்கு உனக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கு. உங்க குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் வேலை விஷயத்துல பிரச்சனை இருக்கு. அந்த கோவத்துல தான் செஞ்சிட்டேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இல்ல சார், உங்க சந்தேகம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல சார். கரெக்ட் தான் தம்பி. ஆனா வேற யாரையும் சந்தேகப்பட முடியலையே. உன் குடும்பத்தை விட்டுட்டு பார்த்தா வேற யாரு கூடயும் பகையோ விரோதமும் கிடையாது. எல்லாருமே அவங்கள பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. எல்லாரோடையும் அவங்க நல்ல உறவா தான் இருக்காங்க. மத்தபடி வீட்டுல நகை மிஸ் ஆன மாதிரி தெரியல. எல்லா சான்ஸையும் ரூல் அவுட் பண்ணி பார்த்தா உன் மேலதான் சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு நீயும் வேலைக்காரியும் தான் வீட்டுக்கு போயிருக்கீங்க. வேலைக்காரி சம்பவம் நடந்தப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்ததா நிரூபணம் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான். அப்ப நீ தானே செஞ்சிருக்க முடியும். சார், இது எல்லாமே கற்பனை சார். நான் அவங்கள அடிச்சது நேர்ல யாராவது பார்த்தாங்களா சார்? நேர்ல பார்த்த சாட்சி இல்லதான். ஆனா ஸ்ட்ராங்கான மோட்டிவும் நீதான் இதை செஞ்சேன்னு நம்புறதுக்கு எவிடன்ஸும் கிடைச்சா போதும். குற்றவாளி நீதான்னு கோர்ட்டும் முடிவு பண்ணிடும். சார், இதுல இருந்து தப்பிக்க உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வேற யாரோ இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் வரணும். இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி யார் மேலயும் சந்தேகம் வரல. அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் குற்றவாளி. நீ உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனையை குறைச்சு கேட்கலாம். ஆனா நாங்களா நிரூபிச்சோன்னு வெயி, உன் வாழ்க்கை ஜெயிலே போயிடும். சார், இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி சார். செய்யாத ஒரு தப்ப நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? உணர்ச்சி வசப்படாம நிதானமா யோசிச்சு பாரு. உன் குடும்பத்து ஆளுங்களாம் தினமும் வெளியில வந்து நிக்கிறாங்க. நீ எப்படியாவது வெளியில வந்துருவேன்னு நம்புறாங்க. அவங்கள பார்க்கவே பாவமா இருக்குப்பா. தூக்கு தண்டனையை விடு, உனக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சா கூட அவங்க தாங்க மாட்டாங்கப்பா. உண்மையை ஒத்துக்கிட்டு ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ உள்ள இருந்துட்டு வந்திருப்பா. உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம் பா. சார், வித்யா, என்னாச்சு? நான் வந்தது கூட தெரியாம என்னவோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. அருணை பத்தி தான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன். அவனை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா சார்? நேற்று சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாளுமே கோர்ட் லீவு. நாளைக்கு தான் அருணை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அருணை ஜாமீனில் வெளியே எடுக்க முடியும். ஸ்டேஷன்ல இதானே சொல்லியிருப்பாங்க. ஐயோ சார், பாலாஜி சார் கிட்ட பேசுனீங்களா? இந்த கேஸ பத்தி அவர் என்ன பேசினாரு? அருண் எப்படியாவது காப்பாத்திடலாம்ல? அவனை திருட்டு கேஸில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, கொலை கேஸில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. கடவுளால் கூட அவனை காப்பாற்ற முடியாது. சார், என்னாச்சு சார்? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த கேஸோட கண்டிஷனை பற்றி உங்களுக்குமே தெரியுமே வித்யா. இது சாதாரண திருட்டு கேஸ் இல்லை, கொலை கேஸ். மர்டர் அட்டம்ப்ட்னு அவர் மேலே 2 கேஸ் சார்ஜாக இருக்கு. மொரோவர் மோட்டிவான எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாலாஜி சொல்கிறான். ஸோ இதுலேருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல்ல இந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோர்ட்டில் இந்த கேஸை போலீஸ் எப்படி கொண்டு போகிறாங்கன்றதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை நம்ம யோசிக்கணும். லாயர்கிட்ட நான் பேசிட்டேன், கோர்ட்டில் கேஸ் வரட்டும், அப்போ நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. சார், ஏதாவது செஞ்சு என் தம்பியை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திருங்க சார். அவனோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு என் அம்மா என் மேல கோவப்படுறாங்க. வீட்டுல இருக்க மத்தவங்களும் என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க சார். என்னால தாங்கவே முடியல சார். செத்து போயிடலாமான்னு தோணுது. வித்யா, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் நான் இருக்கேன்னு சொன்னேன்ல,
என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாமியை விட இப்ப பெருசா நான் உங்களை தான் சார் நம்புறேன். நீங்க தான் சார் இந்த கேஸ்ல இருந்து அருணையும் இந்த பழியில இருந்து என்னையும் காப்பாத்தணும்.